வணக்கம். 80கள் 90கள்ல வளர்ந்தவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான சுவாரஸ்யமான உலகத்தோட கதவுகள் கண்டிப்பா திறந்திருக்கும். அது வெறும் சாதாரண சரித்திரம் இல்லைங்க. வீரம், காதல், அப்புறம் கொஞ்சம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கலந்த ஒரு பிரம்மாண்டமான உலகம். அந்த மாபெரும் அலைய உருவாக்குன சாண்டில்யன் அப்படிங்கிற ஆளுமைய பற்றியும், பல தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கும் நிலைத்து நிக்கிற அவரோட படைப்புகளோட அந்த காந்த சக்தி பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம அலசல்ல ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஞாபகம் உங்களில் பலருக்கும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடுகள்ல பெரியவங்க இந்த நாவல்களை ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. ஆனா குழந்தைகளை மட்டும் இதை தொடவே விட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுல வர்ற அந்த சற்று கூடுதலான கவர்ச்சி, அப்புறம் காதலோட ரொம்ப ஆழமான வர்ணனைகள் தான். இத பெரியவர்களுக்கான புத்தகம்னு முத்திர குத்தினதே அன்றைய இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை, ஒரு கியூரியாசிட்டியை தூண்டிருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு தடை செய்யப்பட்ட கனி மாதிரி ஆகிடுச்சு. பள்ளிப்பாட புத்தகங்களுக்கு நடுவுல மறைச்சு வச்சு படிக்கிறது, வெயில் காயிற மொட்டை மாடிகள்ல யாருக்கும் தெரியாம ரசிச்சு படிக்கிறதுன்னு இது பலரோட டீனேஜ் சீக்ரெட்டாவே மாறிப்போச்சு. ஒரு முறை படிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், புக்க கீழே வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வாசகர்களை கட்டி போடுற ஒரு மாயாஜாலம் சாண்டில்யனோட அந்த பக்கங்கள்ல ஒளிஞ்சிருந்துச்சு. சரி, முதல்ல இந்த வரலாற்று புனைவு உலகம், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். ஒட்டுமொத்த தமிழ் வரமாற்று நாவல்களோட உலகத்தை கொஞ்சம் எட்டி பார்த்தாலே அப்படியே தலை சுத்தும். அவ்வளோ பெரிய லிஸ்ட். கல்கி அவங்களோட பொன்னியின் செல்வன், அகிலனோட வேங்கையன் மைந்தன், கோவி மணிசேகரனோட படைப்புகள்னு ஒரு பெரிய ஜாம்பவான்கள் கூட்டமே இந்த ஏரியாவில் கோலச்சு கொண்டிருந்தாங்க. இத்தனை பெரிய கூட்டத்திலையும் இத்தனை மாபெரும் எழுத்தாளர்களுக்கு மத்தியிலையும் சாண்டில்யன் எப்படி தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறதா நாம வியக்க வேண்டிய விஷயம். இப்போ கல்கியோட படைப்புகளை எடுத்துக்கிட்டா அது ரொம்ப நுணுக்கமாக ஆராயப்பட்ட, ஸ்கூல்ல கூட படிக்க சொல்ற ஒரு கிளாசிக் நாவல்கள். எல்லார் வீட்லயும் வரவேற்புரையில ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா சாண்டில்யன் அவர் டோட்டலி வேற ரகம். வித்தியாசமான நிலப்பரப்புகள், ஆழமான காம வர்ணனைகள், அப்புறம் அதிரடி சாகசங்கள்னும் அவரோட பாணியே செம எக்ஸாட்டிக்கா இருக்கும். அதனாலேயே இந்த புக்ஸ் எல்லாம் வீட்ல குழந்தைங்களுக்கு எட்டாத தூரத்துல மேல்தட்டு அலமாரிகள்ல வைக்கப்பட்டுச்சு. இந்த முரண்பாடு தான் அவரோட எழுத்துக்கு ஒரு தனித்துவமான ஈர்ப்பை கொடுத்துச்சு. அடுத்து என்னதான் அந்த சாண்டில்யன் ஃபார்முலா? அதை தான் இப்போ டீகோட் பண்ண போறோம். அவரோட அந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு. ஒரு சீக்ரெட் ஃபார்முலானே சொல்லலாம். ஆழமான வரலாற்று பின்னணியில ஒரு மாபெரும் திராவிட வீரனை மையமா வச்சு, அவன் கூட ஒரு வெளிநாட்டு அழகியையும் சேர்த்து ஆசிய பேரரசுகளோட அரசியல் சூழ்ச்சிகளை ரொம்ப விரிவான வர்ணனைகளோட கலக்கிறது தான் அது. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு வர்ற பிளாக்பஸ்டர் படங்களுக்கான அத்தனை பிரம்மாண்ட அம்சங்களும் இருக்கிற ஒரு அசாத்தியமான ஃபார்முலா. இத கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். ஒரு பக்கா தமிழ் வீரன், அவனை காதலிக்கிற ஒரு கிரேக்க அல்லது ஜாவா நாட்டு அழகி, பல ஆசிய பேரரசுகளுக்கு இடையிலான ரொம்ப சிக்கலான அரசியல் சதிகள், அப்புறம் எப்பவுமே அட்வைஸ் பண்ற ஒரு முதியவர். இது எல்லாமே சேர்ந்த ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் இது. இது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல ரொம்ப முட்டாள்தனமா தெரியற ஹீரோவோட பிளான்கள் கடைசியில அவரே அதை விளக்கும்போது நம்மள அப்படியே பிரமிக்க வைக்கும். ஒவ்வொரு நாவல்லையும் வாசகர்களை ஆச்சரியப்படுத்துற இந்த வியூகங்கள் யாருக்கும் சலிச்சதே இல்ல. இப்போ அவரோட தலை சிறந்த படைப்புகளை, அதாவது அந்த மாஸ்டர் பீஸ்களை கொஞ்சம் அலசுவோம். கரிகால சோழன் காலத்துல நடக்கிறதா சொல்லப்படுற யவன ராணி நாவலோட கதை எவ்ளோ அசுர வேகத்துல பயணிக்குது தெரியுமா? முதல் நாள்ல பூம்புகார் கடற்கரையில ஒரு கிரேக்க ராணிய நம்ம ஹீரோ இளஞ்செழியன் சந்திக்கிறான். அடுத்த சில மாசங்கள்ல கிரேக்க வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க அதே ராணிய பிணை கைதியா புடிச்சுக்கிட்டு ஓடுறான். அப்புறம் விஷம் கொடுக்கப்பட்டு அரேபியாவுல மாட்டிக்கிறான். கடைசியா 3-4 வருஷத்துல ஒரு மாபெரும் போர் வியூகத்தோட தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து எதிரிகளை அழிச்சு மணிமகுடத்தை பெற்றுத்தரான். அப்பாப்பா, மூச்சு விட கூட நேரமில்லாத சாகசம் இது. சரி, நிலப்பரப்புகளை தாண்டி சோழர்களோட மாபெரும் கடல்சார் வரலாறு பத்தி என்ன சொல்லலாம்? இதுதான் அவரோட அடுத்த மிகப்பெரிய ஹிட்டுக்கு பேஸ்மெண்டா அமைஞ்சிச்சு. இந்த கடல்சார் வரலாற்றுக்கு ஒரு பிரம்மாண்ட உதாரணம் தான் கடல் புறா. ராஜேந்திர சோழனோட கடற்படை சாகசங்களை மையமா வச்சு 11ஆம் நூற்றாண்டுல சுமாத்ரா, ஜாவா, பாலின்னு விரிகிற இந்த கதை அந்த காலத்து போர்க்கப்பல்கள் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற நுட்பங்களை ரொம்ப ஆழமா பேசுது. வெறும் போர் வரலாறு மட்டும் இல்லாம இதுலயும் அவரோட சிக்னேச்சரான அந்த ஜாவா நாட்டு இளவரசி கேரக்டரும் இணைஞ்சு கதையை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அடுத்ததா இந்த நாவல்களோட ஐகானிக் முகப்பு ஓவியங்கள் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த 50 வருஷ பழமையான நாவல்கள் இன்னைக்கும் ரசிக்கப்பட ஒரு முக்கிய காரணம் அதோட வர்ணனைகளுக்கு உயிர் கொடுத்த அந்த ஓவியங்கள் தான். ஓவியர் லதா அப்படிங்கிறவர் தான் சாண்டில்யன் நாவல்களுக்கு புகழ்பெற்ற அட்டைகளை வரைஞ்சவர். இங்க ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? லதா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் இல்ல, சீனிவாசன் என்ற ஒரு ஆண் ஓவியரோட புனைப்பெயர் தான் அது. பெண்களோட கண்களை ரொம்ப காந்த சக்தி கொண்டதா வரையறதுல இவருக்கு நிகர் இவரே தான். கதையை தாண்டி இந்த புத்தகங்களோட டிசைனே ஒரு தனி கலைதாங்க.
தடிமலான அட்டைகளோட முதுகு பகுதியில வளைந்து நெளிந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துருக்கள், அப்புறம் அந்த வண்ணங்கள் எல்லாமே ஒரு தனித்துவமான அழகியலை கொண்டிருந்தது. புத்தக கடைகள் அடுக்கப்பட்டிருக்கிற இந்த புக்ஸை பார்த்த உடனேயே இதை கையில் எடுத்து படிக்கணும்னு ஒரு தூண்டுதல் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் டிசைன் அது. கடைசியா டிஜிட்டல் யுகத்துல, அதாவது ஆடியோ வடிவுல இந்த படைப்புகள் எப்படி ஒரு புது சகாப்தத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 27.65 மணி நேரம். இது என்ன தெரியுமா? ராஜதிலகம் நாவலோட முழுமையான ஆடியோ புத்தகத்தோட கால அளவு. கிட்டத்தட்ட 28 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு மாபெரும் ஆடியோ சரித்திர பயணம் இது. அவரோட எழுத்தோட பிரம்மாண்டமும் அவர் உருவாக்குன உலகத்தோட அளவும் எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரே மிகச்சிறந்த சாட்சி. அச்சு புத்தகங்கள்ல மாபெரும் அலைகளை உருவாக்கின இந்த படைப்புகள் இன்னைக்கு இருக்கிற அதிநவீன ஆடியோ தளங்கள்லையும் செம்ம ஹிட் அடிக்குது. ராஜதிலகம், ஜலதீபம்லாம் முழுமையான 5 ஸ்டார் ரேட்டிங்கா வாங்கியிருக்கு. கடல்புறா 4.8 ரேட்டிங்கோட முன்னணியில இருக்கு. ரொம்ப மெதுவா ஆழமான வர்ணனைகளோட நகர்ற ஷாண்டிலியனோட எழுத்து நடை ஆடியோ புக் ஃபார்மேட்டுக்கு அப்படியே கச்சிதமா செட் ஆகுது. கண்ணை மூடிக்கிட்டு கேட்கும்போது ஒரு பெரிய திரைப்படத்தை பார்க்குற அந்த பிரம்மாண்ட ஃபீல் இன்றைய நவீன வாசகர்களுக்கும் அப்படியே கடத்தப்படுது. யோசிச்சு பாருங்க, அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நாவல்கள், எத்தனையோ நிஜ சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்த பின்பும் சாண்டிலியன் கற்பனையில உருவாக்குன அந்த பிரம்மாண்ட உலகங்கள் இன்னைக்கும் நம்ம செவிகள்ல ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த வரலாற்று யுகத்துக்கு முதல்ல தப்பிச்சு போக போறீங்க? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல நிறைவு செய்வோம். அறிவை பகிர்வோம். மீண்டும் சந்திப்போம்.